ஹாய் வெல்கம் டு டிஎன்ஆரி கிரியேட்டிவ்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் கிளாஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் கொஞ்சம் ஒயிட் ஃப்ளவர் வச்சு வந்து ஒரு சிம்பிளான ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் ஃப்ளவர் வந்து 3 ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவரில் வந்து நம்ம இந்த சைடில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாகவே வந்து எல்லா சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வந்து சென்டரில் நான் வந்து ஒரு 4 mm பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ வந்து நீங்கள் 4 mm பீடு தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லா சைடும் ஸ்டிச் பண்ணுறதுனால வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளவரில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் சாரியோட கலரில் இந்த ஃப்ளவர் வாங்கி வந்து நீங்கள் பண்ணலாம். அப்போ வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அதோட சென்டரில் கொடுக்குற அந்த பால்க்கு, அதாவது 4 mm பீடுக்கு பதிலாக நீங்கள் அந்த சாரீ கலர்லேயோ இல்லை ப்ளவுஸ் கலரில், சாரீ கலரில் ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ளவுஸ் கலரில் வந்து அந்த 4 mm பீடோ 5 mm பீடோ வந்து அந்த பீட் கலர் வந்து ப்ளவுஸ் கலரில் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து இதே மாதிரி 3 ஃப்ளவர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அந்த ஃப்ளவர்ஸை வச்சுட்டு அதோட சைடில் வந்து கொஞ்சம் டியூப் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ்க்குரிய எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா சேனலில் போய் பாருங்கள். பேசிக் கிளாஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் லெவலில் உள்ள ரெசின் ப்ரூச்சஸ், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஷீட் வச்சு ஒர்க் பண்ணுறது, அப்புறமா வந்து OHP ஷீட்டில் ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து இதே மாதிரி தான் நான் வந்து அடுத்த ஒயிட் பீடை வந்து எல்லா சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 4 mm பீடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்மகிட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, கிட்டும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் வந்து ரூ. 750 ஃப்ரீ ஷிப்பிங். மற்ற மெட்டீரியல்ஸ்க்கு ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆரி ஒர்க் தெரியணும், இல்லைனா டெய்லரிங் ஒர்க் தெரியணும் அப்படிங்கிற எந்த நாலேஜுமே உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து நார்மல் மெட்டீரியல் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒர்க்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயே வந்து நம்மளோட விருப்பப்படி எப்படினாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதில் வந்து கொஞ்சம் ஒரு ₹100க்கு நீங்கள் திங்ஸ் வாங்கினீங்க அப்படின்னாலே உங்கள் ப்ளவுஸை வந்து நல்லா கிராண்ட் ஆக்கிடலாம். ₹100 அப்படின்னா வந்து சில மெட்டீரியல் வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கும், சிலது வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் உள்ள மெட்டீரியலையும் வாங்கி வந்து உங்களோட ப்ளவுஸை வந்து நல்லா கிராண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஷெல் டைப்பில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். அந்த இது நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் கிளாத்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரேட் வந்து கம்மி. அப்போ அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு கூட நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸை வந்து நல்லா கிராண்டாக ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்கை வந்து நம்ம சாதாரண காட்டன் சாரீலேருந்து எல்லா ஒர்க்கு மாடலில் உள்ள சாரீஸ்க்குமே நம்ம வந்து ஒர்க் பண்ணி போடலாம். நம்ம வந்து சாரியில், அதாவது ப்ளவுஸ் வந்து ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்கனாலுமே அதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை ப்ளெயின் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னாலுமே நம்ம அதில் வந்து நல்லா கிராண்டாக ஒர்க் பண்ணலாம். நம்ம ஒர்க் தான். இது கூடயே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க்கையும் போட்டுட்டு அதில் வந்து ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணலாம். 2 ஒர்க்கையும் சேர்த்து போடலாம். நிறைய வந்து டைப் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்களாலே தெரியும். நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி கூட போட வேண்டாம். அதை வச்சுட்டு நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் உங்களோட சாரியில் என்ன ஒர்க் கொடுத்துருக்கோ அதை கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் போடலாம். அதுக்கு வந்து இது வந்து ஒரு மாடல் வீடியோவாக தான் இருக்குமே தவிர நீங்கள் இப்படியே போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் மட்டும்தான். இப்போ வந்து 3மே வந்து நம்ம போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறமா வந்து நான் சைடில் வந்து லாங் டியூப் பீடும் ஒரு பியல் பீடு, அதாவது ஒயிட் கலர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி நெக்ஸ்ட்டு போகிற கிளாஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒர்க் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ் லெவலில் உள்ள ரெசின் கிளாஸு எல்லாமே வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம சாரியில் உள்ள கிளாத்தை கட் பண்ணி எப்படி அதில் ரெசின் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறதுலேருந்து எல்லா ஒர்க்குமே வந்து உங்களுக்கு என்னோடய சேனலில் வரும். அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக 3 இதுவும் முடிச்சதுக்கப்புறமா நான் சைடில் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு லாங் டியூப் பீட், ஒரு
ஒயிட் கலர் பீடு, அதாவது பிஎல் பீடு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் இப்படி தான் பண்ணணும்ல, இந்த பிஎல் பீடுக்கு பதிலாக நீங்கள் வந்து நான் சென்டரில் யூஸ் பண்ணியிருக்க இந்த 4mm பீடே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம் தான், எப்படினாலும் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக் சைடில் நாட் போடுறது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையும் போட்டிருப்பேன். அதாவது பின்பக்கமாக லைட்டாக குத்திட்டு அதை ஊசிக்குள்ளே நூலை விட்டு எடுத்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி 2, 3 டைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் கிடச்சிரும். பாருங்கள், குட்டியாக எடுத்துகிட்டு அந்த ஊசியை வந்து நூலுக்குள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.